ஆன்சர் வாங்கி வந்து தட்டமா? ஆந்திரால இருந்து வாங்கி வந்து நம்ம பேசன் பீச்சில் இறங்கி ஓட்டையில சப்ளை. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி அண்ணா அதை பண்ண தடை பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணலங்க, முதல்ல நீங்க திருந்துங்க. நீங்க எங்க ஆன்சர் போட்டு பேசினீங்க? முதல்ல உங்க வாயில இருக்கிற ஆன்சர் கீழே துப்புங்க. முதல்ல நீங்களே பண்றதே தவறு. இப்ப ஆன்சர் விக்கலாம் என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் விக்கலாம் என்ன பண்ணுவீங்க? அதுல ஒரு போதை பொருளுங்க, அது போதை பொருள் ஒரு எல்லாம் பைத்தியம் போதை பொருள் தவிர சொல்றீங்க. நீங்க முதல்ல கிளியர் ஆகுங்க. நீங்க வாங்காதான் அவன் ஏன் விக்கிறான்? நீ வாங்கினால தானே அவன் விக்கிறான். நீங்க வாங்காதீங்க. இன்னைக்கு போதை கம்மி ஆயிடுச்சா? உன் வாயில என்ன வச்சிருக்க? நீ உன் வாயில என்ன வச்சிருக்க? வாயை திறந்து காட்டு. உன் வாயில என்ன வச்சிருக்க? ஒரு அன்சை வச்சுன்னு பேசுறிய. அப்ப நீ விஜய் பேச தகுதிக்குதா உனக்கு? தப்பா பேசுற அவர் அண்ணன் உன் வாயில என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன் நான். ஐயோ அண்ணா நான் தப்பா பேசவே இல்ல. தப்பா பேசுற வாயில என்ன வச்சிருக்க? இது தவறா தவறு இல்லையா? சரி இப்ப அவர் தப்பா பேச போதை பொருளை தவறு போனா குடிபானத்தை சொல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. கெஞ்சா, மாத்திரை, அபினி, ஊசி, சரிங்களா? இதுதான் மெயினான பொருள். என் புள்ளிங்களை நான் காப்பாத்த தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நீ ஒரு பையனை பெற்றிருப்ப, உன் பையன் கெஞ்சாச்சாங்க பத்துனுப்பான். கண்டிப்பா ரோட்ல போற பொண்ணு சைனா இருப்பான். கண்டிப்பா போதை மாத்திரை வாங்கி போடுவான். ரோட்ல போற ஒரு கர்ப்பிணி பொண்ணு சைனா இருப்பான். கண்டிப்பா இது நடக்குதா இப்போ? இல்ல. அப்ப ஆட்சி கரெக்டா இருக்கா? ஆட்சி கரெக்டா. அப்புறம் எப்படி குறை சொல்ற? குறை சொல்லவே இல்லை. விஜய் அண்ணன்ட்ட கேட்கறேன் ஒரு விஷயம் நான் கேட்கறேன். சரி நிறைய பேர் வேலை படிச்சுட்டு நிறைய பேர் எவ்வளோ டிகிரி படிச்சுட்டு 5 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வேலை தர சொல்லுங்க. கவர்மெண்ட் வேலை அவங்களுக்கு தர சொல்லுங்க. ஏங்க நீங்க அவங்க மட்டும் வேலை தரீங்க? சரி அது மட்டும் வேலை வாய்ப்பு திருப்போம். ஒன்னால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வேலை தர சொல்றீங்களா? சரி அவங்களுக்கு வேலை தர சொல்லுங்க. விஜய் திட்டல தப்பா சொல்ல அர்த்தம் அப்படிதானே இருக்கு. இல்லங்க அது சொல்லுங்க. கரூர்ல சாவடிச்சது யாருங்க? ஏங்க அது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பேசுங்க. கரூர்ல சாவடிச்சது யாரு? விஜய் சாவடிச்சாரு. அவர விஜய் சாவடிக்கல. அப்புறம் கரண்ட் ஆஃப் ஆச்சு. செந்தில் பாலாஜி கரண்ட் ஆஃப் பண்ணது யாருங்க? கரண்ட் ஆஃப் பண்ணது யாரு? கரண்ட் ஆஃப் பண்ணது யாரு? அது யார் ஆஃப் பண்ணாங்க தெரியல. அப்டேட் பரவடுங்க. கரண்ட் ஆஃப் பண்ணது யாரு? விஜய் ஆஃப் பண்ணாரா? ஆஃப் பண்ணல. விஜய் ஆஃப் பண்ணலங்க. விஜய் பத்தி அந்த மாவட்ட தலைவர் ஆஃப் பண்ணாரா? யார் ஆஃப் பண்ணாங்க? செயலாளர் ஆஃப் பண்ணாரா? அது எதே சதி நடந்துருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்க வேலை தரேன்னு சொல்லிருக்கா. வேலை கொடுக்கல. நல்ல வாய்ப்பு அது எப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தாரு. என்னோட மீட்டிங் வந்து பாதிக்கப்பட்டு நஷ்டஈடு கொடுத்தது கரெக்ட் தானே? நல்ல விஷயம் தான் சொன்னேன். ஓபனா சொல்லிட்டீங்க. தவறு சொல்லுங்க. அவர் நான் சொல்லவே இல்லையா? நான் குடும்பம் மட்டும் வேலை வாய்ப்பு தரீங்களே. எல்லாத்தையும் வேலை வாய்ப்பு தரீங்க. வருஷம் ஃபுல்லா நாங்க உங்களுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதை கேக்குறீங்களே. ஆமா. ஏன் இவனும் கொடுக்க வேண்டியதானே? இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சி ஆண்டால இவன் 10 வருஷம் சிஎம்ல. அதுக்கு முன்னாடி இருந்தாலும் எடப்பாடி அவன் கொடுக்க வேண்டியது. நாம ஏன் கொடுக்கல? அப்ப வந்தவனே கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. பண்ணுங்கன்னா தப்பு சொல்லுங்க. ஏங்க முதல்ல இங்க பாருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. யாரு மேலும் தப்பு சொல்லக்கூடாது. சுயநலம் எப்படி பேசுறது கரெக்டா பேசுங்க முதல்ல. சரிங்களா? அவர் வந்து பாதிக்கப்பட்டவங்க மட்டும் ஊதியம் தரேன் வேலை தரேன்னு சொல்றாருன்னா அந்த இடத்துல பாதிக்கப்படுத்து அவர் மேல படிய போட்டாங்க. பண்ணது நீங்க தானே. 10 ரூபாய் பாட்டில் நீங்க தானே பண்ணீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன். 10 ரூபாய் பாட்டில் நீங்க தானே பண்ணீங்க. அப்படிலாம் பண்ணவே இல்லை. 10 ரூபாய் பாட்டில் வேலையை பாத்துட்டீங்க. அங்க அப்படிலாம் பண்ணவே இல்லை சார். அப்படிலாம் பண்ணவே யார் பண்ணல? யாரும் பண்ணல. அப்ப ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் இருக்கிற அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? ஸ்டாலின் கொடுக்கல. இருங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் ஜெயலலிதா எங்க கொடுக்கல? இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த எம்ஜிஆர் எங்க கொடுக்கல? அதுக்கு முன்னாடி இந்த அண்ணா எங்க கொடுக்கல? பேசுறது கரெக்டா பேசணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியல தெரியல சொல்லிட்டு போயிடுங்க. கரெக்டா பேசுங்க. அவர் யாரு குறை சொல்லுங்க. எல்லாமே தப்பா பேசுங்க. என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் தப்பா சொல்லவரே. இல்ல நீங்க சொன்ன வார்த்தை பாதிக்கப்பட்ட விஷயம் நல்லா பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கவர்மெண்ட் வேலை தர உங்களுக்கு ஊதியம் தரேன்னு சொல்றீங்க. சரி எல்லாத்தையும் பொதுவா வேலை செய்யறாங்க. பொதுவா எப்படிங்க கொடுப்பாங்க? அப்ப படிச்சவங்களா முட்டாளா? எதுக்கு படிக்கிறாங்க? ஏங்க நான் படிக்கவே இல்லைங்க. எனக்கு எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் வேலை தர முடியும்? ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணணும். எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? சரி அவங்க குடும்பத்துக்கு நீங்க இருங்க. படிக்கிறவங்க முட்டாளா? இப்போ இவரு உங்க பொண்ணை பணம் கட்டி படகு வைக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க. நீ ஒண்ணுமே படிக்காத பிளாட்பாரத்துல பார்த்தோம் உனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்களா? யாரு கவர்மெண்ட்? நாங்க கவர்மெண்ட் கேட்கவே இல்லையா? நான் கேட்கறேன். பிளாட்பாரத்துல படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. யாரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் கேக்குறேன். சரி நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஒரு விஷயம் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. சரிங்க. அவங்க 41 பேர் இறந்துட்டாங்கல்ல. சரி அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க குடும்பத்துல என்ன படிச்சிருக்காங்க? அது கேளுங்க. எங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதனால என் மீட்டிங் வந்து நீங்க பாதிக்கப்பட்டீங்க. பண்ணது யாரோ நான் கொடுக்குறேன். அது நல்ல விஷயம் தான். அவர் நான் கொடுத்தேன். என் பணம் தான் கொடுத்தேன். உன் பணம் கொடுக்கல. உங்க அப்பா பணம் கொடுக்கல. பொதுமக்கள் பணம் கொடுக்கல. என் பணம் தான் கொடுத்தேன். என் பணம் தான் கொடுத்தேன். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொன்னேன். ஆட்சிக்கு வந்தோடனே? ஆமா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவர் கொடுக்க முடியாது. அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் சிஎம்மா
அவர் சீமா அவர் அப்ப சீமா CM கிடையாதுங்க. அப்ப சிஎம் யாருங்க? அப்ப சிஎம் யாருங்க? ஸ்டாலின் இருந்தாரு. ஸ்டாலின் தானே. ஆமா. அப்ப இறந்தவங்கள அவர் கவர்மெண்ட் வேலை கொடுக்க வேண்டியதானே, கொடுக்கல? அவர் பதில் கொடுக்க சொல்லுங்க, முடியல, பதில் கொடுக்க சொல்லுங்க. முடியாது, அது கொடுக்க முடியாதுங்க. ஏங்க கொடுக்க முடியாது? நீங்க தானே சிஎம். ஏங்க சிஎம் ஆவாத ஒருத்தன் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்றான். இப்ப சிஎம் இருக்கிற நீங்க கொடுக்க முடியாதா? இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சரிங்க, உள்ள அவர் நல்ல விஷயம். விஜய் நல்லவர்னு சொல்ல மாட்டேன், சரி, விஜய். கெட்டவர்னு சொல்ல மாட்டேன். சரியா? நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டதுனா. விஜய் பாடி கார்டு. சரிங்களா? ஓகே ஓகே. விஜய் பாடி கார்டு தான். நான் 10 வருஷம் முன்னாடி சரி, விஜய் அண்ணா, பாடி கார்டு. சரி, நான் அது அந்த ஆள் விட்டுருங்க. பைடா புல்லாவே தெரியும் எனக்கு. சரி விடுங்க, அது விட்டுருங்க. அவங்க அப்பாக்கு நான் தத்து புள்ள. சரிங்களா? இருந்தாலும் தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். சரி எனக்கு நீங்க அதனால தான் நான் வெளியே இருக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லுங்க, கேக்குறேன், ஒரு கேளுங்க, விஷயம் கேளுங்க, கேக்குறேன். கேளுங்க. சரி, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு, நல்ல விஷயம். சரி, எல்லாம் விலைவாசி கம்மியா இருக்கா? நான் கேக்குறேன், ரெண்டு விஷயம் கேக்குறேன், அது மட்டும் பதில் சொல்லுங்க. ஆ. அவர் சிஎம் ஆன முதல் போட்ட கையெழுத்து என்ன சொல்லுங்க? முதல் போட்ட கையெழுத்து என்ன சொல்லுங்க? மதுவான பொருட்கள் ஃபுல்லா முதல் போட்ட கையெழுத்து என்ன சொல்லுங்க? கஞ்சா இதெல்லாம் முதல் போட்ட கையெழுத்து என்ன சொல்லுங்க? உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க, எனக்கு தெரியல, சொல்லுங்க. தெரியல, ஒத்துங்க. தெரியாத பேசக்கூடாது. சரி. பெண்களுக்கு பாதுகாப்பு முதல் கையெழுத்து. சரிங்களா? ஆமா. மகளிர் மகளிர், ஆமா, முதல் கையெழுத்து. ரெண்டாவது கையெழுத்து என்னன்னு கேளுங்க. போதை பொருட்களை தவிர்ப்போம், சரி, அவங்கள முதல்ல பிடிப்போம். இதான் ரெண்டாவது கையெழுத்து. இது நடக்குதா? இன்னைக்கு போதை கம்மி ஆயிடுச்சா? உன் வாயில என்ன வச்சிருக்க? நீ உன் வாயில என்ன வச்சிருக்க? வாயை திறந்து காட்டு. உன் வாயில என்ன வச்சிருக்க? ஒரு அன்ச வச்சுன்னு பேசுறிய. அப்ப நீ விஜய் பேச தகுதிக்குதா உனக்கு? தப்பா பேசுற அவர் அண்ணன். உன் வாயில என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன் நான். ஐயோ அண்ணா, நான் தப்பா பேசவே நீ இல்ல. தப்பா பேசுற வாயில என்ன வச்சிருக்க? இது தவறு இல்லையா? சரி, இப்ப அவர் தப்பா பேச. போதை பொருளை தவிர்ப்போனா குடிபானத்தை சொல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. கெஞ்சா, மாத்திரை, அபினி, ஊசி. சரிங்களா? இதுதான் மெயினான பொருள். என் புள்ளைங்களை நான் காப்பாத்த தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நீ ஒரு பையனை பெற்றிருப்ப, உன் பையன் கெஞ்சாச்சு அங்க பத்துனுப்பான். கண்டிப்பா. ரோட்ல போற பொண்ணு சைனா இருப்பான். கண்டிப்பா. போதை மாத்திரை வாங்கி போடுவான். ரோட்ல போற ஒரு கர்ப்பிணி பொண்ணு சைனா இருப்பான். கண்டிப்பா. இது நடக்குதா இப்போ? இல்ல. அப்ப ஆட்சி கரெக்டா இருக்கா? அப்புறம் எப்படி குறை சொல்ற? சொல்லவே இல்ல. எனக்கு அவர் மேல கோவம் தான் இருந்தாலும் கரெக்டா இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு என்னன்னா அவரு கொஞ்சம் செய்யறன்னு இருக்காருண்ணா. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் செய்யறன்னு ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க. மக்களுக்காக செய்ய சொல்லுங்க. அதுதான் நல்லபடியா செய்யறேன். நாங்க செய்ய சொல்றது மீடியா தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. சரி, பக்காவா பண்ண சொல்லுங்க. எல்லாம் பண்ண சொல்லுங்க. என்ன சொல்லாதீங்க, அவருக்கு தெரியும். எல்லாமே வந்தவனே உடனே பண்ண முடியாதுல்ல. ஒரு இடம் வாங்குறீங்க. ஆமா. வாங்கணும்னே தளம் போட்டு வீடு கட்டி உடனே குடும்பம் மாத்திருவீங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. இடம் வாங்கணும், நீங்க சம்பாதிக்கணும். கண்டிப்பா. அந்த இடத்த கிளியர் பண்ணணும், அங்க தளம் போடணும், அதுக்கப்புறம் வீடு கட்டணும், குடி போகணும், ஒயிட் வாஷ் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. சரிங்களா? வந்த உடனே யாருமே கொம்பு நீட்டி வச்சிட முடியாது. கண்டிப்பா. சரிங்களா? ஒருத்தவங்கள எடுத்த உடனே குறை சொன்னீங்க. பேசின வார்த்தை கரெக்ட் தான், நான் இல்ல சொல்ல. ஆனா இந்த மாதிரி பண்றாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பண்ற இப்ப 2 விஷயம் பண்ணிருக்காங்க. இதுவே இப்ப கரெக்டா தானே இருக்கு. காலையில பிளாக் கலர் சரக்கு ஓடும் எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்சியில இருக்குல்ல. சரிங்களா? பிளாக் கலர் சரக்கு எதுவுமே கிடையாது, பக்காவா பண்ணிட்டாரு. சரக்கு ஓடலன்றீங்க. எதுவுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஓட்டு இருக்கு வாங்க, நான் வாங்கி தரேன். அங்க எதுவுமே கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. ஓட்டு இருக்கு வாங்க, நான் வாங்கி தரேன். அதெல்லாம் ஃபுல்லா தடை பண்ணிட்டாரு. பேக்ல சரக்கு ஓடுதுங்க, எல்லாத்தையும் அதான் சொல்றேன். எல்லாத்தையும் உடனே பண்ண முடியல. 250 ரூபா பிளாக்ல ஒரு கோட்டு சரக்கு. அதாவது ஃபுல்லா பண்ண முடியாது. இப்ப பாதி ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில எடுக்கல, ஏடிஎம்கே ஆட்சியில பாதி ஒயின் ஷாப் கம்மி பண்ணாங்க. டிஎம்கே ஆட்சியில பண்ணல. இவர் வந்தோடனே இப்போ மூலைக்கு ஒயின் ஷாப்பை கம்மி பண்ணிட்டாங்க. சரிங்களா? நான் பிளாக்ல சரக்கு ஓடலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நானே காலையில 250 ரூபா குத்தா வாங்கி குடிக்கிறேன். சரிங்களா? ஆன்ஸ் வாங்கி வந்து தட்டமா? ஆந்திரால இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பேசன் பீச்சில இறங்கி ஓட்டேரியில சப்ளை. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி அண்ணா, அதை பண்ண தடை பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணலங்க, முதல்ல நீங்க திருந்துங்க. நீங்க எங்க ஆன்சர் போட்டு பேசினீங்க? முதல்ல உங்க வாயில இருக்கிற ஆன்சர் கீழே துப்புங்க. முதல்ல நீங்களே பண்றதே தவறு. இப்ப ஆன்சர் விக்கலாம் என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் விக்கலாம் என்ன பண்ணுவீங்க? அதுல ஒரு போதை பொருளுங்க, அது போதை பொருள் ஒரு எல்லாம் பைத்தியம் போதை பொருள் தவிர சொல்றீங்க. நீங்க முதல்ல கிளியர் ஆகுங்க. நீங்க வாங்காதான் அவன் ஏன் விக்கிறான்? நீ வாங்குறதால தானே அவன் விக்கிறான். நீங்க வாங்காதீங்க. சரி, நாங்க எல்லாமே ஒருத்தர் மேல தப்பு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம தவிர இப்போ பூ விக்கிறாங்க, நம்ம வாங்க வருவதானே அவங்க வியாபாரம் பண்றாங்க. இல்லன்னா பூ விற்பாங்களா? நான் சொல்ல கரெக்டுங்க. ஒயின் ஷாப் மூட சொல்லலாம், குடிக்க மாட்டேன். ஒயின் ஷாப் மூட சொல்லலாம், குடிக்க மாட்டேன். டோட்டலா மூட சொல்லலாம். நான் டோட்டலா மூட சொல்லுங்க. டோட்டலா மூட முடியாதுங்க, கவர்மெண்ட் வருமானம் தானுங்க. அப்புறம் அதுதான் சொல்றீங்கல்ல, டோட்டலா எப்படி மூடுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மி பண்ணிட்டு வராங்க. கம்மி பண்ணிட்டு வராங்கல்ல. ஒரு ஏரியால ஒரு 10 கடை இருக்குன்னா இப்ப 5 கடை காலி பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். 5 கடை இருக்கு. அந்த 5 கடையை இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா
ஒரு லாங்கா கடை. இப்போ நீங்க கோயம்பேட்டுல இருந்து சருக்குடினா எங்க போனோம், பொஷாகம் போனோம், அவ்வளவு தூரம் போய் குடிப்பீங்களா? குடிக்க முடியாது. அப்ப குடி கம்மி ஆகுதா? ஆமா. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டோட்டலா பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் கஜானாவே அதான். நீங்க எதனா கேட்கலாம் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரிண்ணா 6 சிலிண்டர் தரேன்னு இருக்காரு. 6 சரி. சிலிண்டர் தரேன்னு இருக்காரு சரி. ஒரு குடும்பத்துக்கு. அது எப்படி நான் அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். 6 சிலிண்டர் எப்படி தான் தர முடியும்? 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டு தாங்க, நான் தரேன்னு சொல்லல. சீரு பட்டு சேலை தரேன்னு இருக்காரு. அதாங்க அதெல்லாம் இல்ல குழந்தை பிறந்தவங்களுக்கு ரிங்கு போடுறேன்றாரு. 2000 குழந்தை உள்ள நாளைக்கு ஒரு ஏகப்பட்ட குழந்தை பிறந்திருக்கு. ஒரு நிமிஷம். சரியா? என்ன சொன்னாரு? 2000 குழந்தை பிறக்கும், எல்லாத்தையும் ரிங்கு போடணும். அவர் என்ன சொன்னார் முதல்ல அது சொல்லுங்க. பிறந்த மாமன் சீரு சரின்னு இருக்காரு. மாமன் சீரு செய்யறேன்னு சொன்னார்ல, மாமன் சீரு செய்யணும், அந்த குட்டிசுங்கெல்லாம் செய்யணும்னு சொன்னாரு. ஆமா. நீங்க என்ன கேட்டீங்க என்கிட்ட? குழந்தை பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் அவர் ஆல்ரெடி போட்டு தானே இருக்கிறாரு. போட்டுட்டு தான் இருக்காரா? போட்டு தான் இருக்காரு. எங்க எக்மூர் ஹாஸ்பிட்டல் அவர் பிறந்தது. ஆமா. அன்னைக்கு சரிங்களா? நான் டீடைல் சொல்றேன் இப்போ உனக்கு. விஜய் பிறந்தது எக்மூர் ஹாஸ்பிட்டல். ஆமா. அந்த ஜூன் 22 கம்பல்சரி அந்த அந்த டேட்ல அன்னைக்கு முன்ன நாள் 21 நைட் எத்தனை குழந்தை பிறகுதோ அத்தனை குழந்தைக்கு அவரு செலவுல மோந்திரம் போடுவாரு. எத்தனை குழந்தை பிறகுதோ, மறுநாள் பிறகுற குழந்தை கிடையாது. அந்த 21 நைட்டு பிறகுற குழந்தைக்கு அவர் தலைமையில மத்த மாவட்ட தலைவருங்க எந்தெந்த மாவட்டம், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, அந்த மாதிரி அந்த இடத்துல போடுறவங்க அந்த மாவட்ட தலைவர் செலவு. ஆனா விஜய் தான் போய் மோதிரம் போடுவாரு. இவர் செலவுல போடுறது எக்மோர் ஹாஸ்பிட்டல் மட்டும் இவர் செலவு. சரி, ஓகே. சென்னையில மட்டும் இவருக்கு இது வருஷம் பண்ணிட்டு தான் இருக்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பக்கா பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த இது கேக்குறாரு. எது கேக்குறாரு? அறிக்கையில கொடுத்தல மாமன் சீன் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாருல, அத கேக்குறாரு. ஆனா அது ரீசன், அது கேக்குறது கரெக்ட் தான். அந்த ரீசன் நான் என்ன சொல்றேன்னா, அதுக்குன்னு இப்போ உங்ககிட்ட நான் வரேன்னா உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும், உங்களை பார்க்க ஒரு டைம் கிடைக்கணும். வந்து நான் சொன்னதானே உங்களுக்கு தெரியும். ஒரு சிஎம் போயிட்டு நான் உடனே பார்த்துட முடியுமா? அதுக்கு அவருக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க. இவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அதுக்கப்புறம் இவரை பார்க்கணும். அப்ப இந்த லெட்டர் அங்க போகும்போது அதுக்கு என்ன தேவை செய்வாங்க. நீங்க எங்க கோயம்பேட்டுல நின்று மாமன் சீர் கொடுக்கலன்னா அவர் அங்க இருந்து கார்ல எடுத்து கோயம்பேட்டுல வந்து கொடுப்பாரு அவனுக்கு மாமன் சீரை? சொல்லுங்க சொல்லுங்க. மாமன் சீர் எடுத்து கோயம்பேட்டுல கொடுப்பாரு அவருக்கு? உன் பொண்ணு வயசு இருங்க, உன் பொண்ணு வயசுக்கு வந்து அவருக்கு எப்படிங்க தெரியும்? உன் பொண்ணு வயசுக்கு வந்து அவருக்கு எப்படி தெரியும்? அங்க உள்ள இருங்க. ஆமாங்க, நீ தெரியப்படுத்தணும். ஒரு அப்பங்கார நீங்க தெரியப்படுத்தணும். நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நீ மாமன் சீர் தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிற தலைமையில போய் தலைமையில போய் சொல்லணும். சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட கொண்டுட்டு போவாங்க. இவர்கிட்ட கொண்டுட்டு போனோடனே அவர் பாப்பாரு. ஐயா தாவறது அது வேற விஷயம், அவர் சொந்த பணத்துல பண்ணுவாங்க, அது வேற விஷயம். அந்த பூந்தமல்லி இடிச்சு எதுக்கு நான் இடிச்சாங்க? எதுக்கு இடிச்சாங்க? புறம்போ கேட்டேன். கரெக்ட்னா எதுக்கு இடிச்சாங்க கவர்மெண்ட்? அதை சொல்லுங்க. தெரியலன்னு சொல்லிட்டு இடிச்சாங்கன்னு சொன்னாங்க. எப்படின்னா இப்போ நான் கூட தான் வீடு கட்டி வச்சுங்க, பட்டா வாங்கி வீடு கட்டி வச்சாங்க. பிரிட்ஜ் வருதுன்னு போது என்ன பண்றான்? ஏன் இதே விஜய் இடத்துல நம்ம எதுனா உதயம் தேட்டர் எடுத்துருக்க விஜய் இடம் வாங்கி வச்சிருந்தாருல, மெட்ரோ இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அது உள்ளதானே இருக்குது. அது யார் இடம்? அவர் இடம் தான். அவருக்கு அதுக்கு நஷ்டஈடு கொடுத்து அந்த அடுத்த கவர்மெண்ட் எடுக்கல, இது டிஎம்கே ஆட்சியில. சொல்லுங்க. ஆமா, நஷ்டஈடு கொடுத்தாங்க, கொடுக்கலாம் நான் சொல்ல. அவரு ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு இடம் கொடுத்துட்டு இந்த இடத்த மெட்ரோ ட்ரெயினுக்கு அங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. அது யார் இடம்? இல்லண்ணா, நீங்க கேட்ட வார்த்தைக்கு நான் ரீப்ளே சொல்றேன். உதயம் தேட்டர் எதிர்க்க இருக்கிற பில்டிங் யாருது? இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, யார் இடம்? விஜய் இடம் தான். அதை கவர்மெண்ட் அப்ப மட்டும் எப்படி எடுத்தாங்க? வேற இடம் மாத்த இடம் கொடுத்துதான் அந்த இடத்த எடுத்தீங்க. அப்ப அவர் கொடுத்துட்டு போனார்ல. அந்த இடத்த கவர்மெண்ட் தேவைன்னும் போது எடுத்துப்பாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்குன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது பொதுமக்களுக்கு தேவையான இடம். சரிங்களா? இதுல அதுல நீங்களும் பயணிக்கலாம். நீங்க ஒரு ஏடிஎம்கே காரா இருக்கலாம், நான் ஒரு டிஎம்கே காரனா இருக்கலாம், இவர் ஒரு பிஜேபி காரனா இருக்கலாம், இல்ல நம்ம 3 பேரும் ஒரு பிஜேபி காரனா இருக்கலாம், இந்து முனிக்காரன் இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இடம் தேவைன்னும் போது கவர்மெண்ட் எடுத்துக்காந்துற இடத்த, அந்த இடத்த பப்ளிக் தானே கொடுக்குறாங்க. என்ன இது நம்ம ஓட்டேரி பொடிக்கடை எடுத்துங்க, பொடிக்கடையில் ரோடு பெருசு பண்ணாங்க, அங்கே புறம்போக்கு இடம் தான். மெட்ரோ வாட்டர் வந்து பெரிய பழு போகிறோம், அதில் பாதி வீடு ஃபுல்லாக இடிச்சாங்க. இடிச்சு எல்லாருக்கும் எங்கே கொடுத்தாங்க? துறைப்பாக்கத்தில் இடம் கொடுத்தாங்க. ஒரு எல்லாருக்கும் ஒரு ஹவுசிங் போர்டு கொடுத்தாங்க. அப்போ இதே டிஎம்கே கவர்மெண்ட் தானே. அப்போ இருங்க, நான் சொல்றது புரியுங்களா? கவர்மெண்ட்டுக்கு இடம் தேவைன்னா கவர்மெண்ட் ஏத்துக்காது. இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட், நாளைக்கு இவர் கவர்மெண்ட், நாளைக்கு நான் கவர்மெண்ட். சரிங்களா? பொதுமக்களுக்கு என்ன இடம் தேவை அதான். இப்ப இந்த இடத்துல பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, கொடுத்துருப்பாங்க. கொடுக்காமல இருந்திருக்க மாட்டாங்க, டோக்கன் கொடுத்துருப்பாங்க. நீங்க பட்டா இல்லண்ணா நீங்க பட்டா லேண்டு சொல்றீங்களே, வீடை இடுக்கிறதுக்கு முன்னாடி உன் ரேஷன் கார்டு, உன் ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி போட்டோ கொடுத்து அதோட ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க.
அவங்களுக்கு எங்கன்னா இடம் கட்டிட்டு இருப்பாங்க, அந்த இடத்த கொடுப்பாங்க. கொடுக்க அன்னைக்கு தங்கறதுக்கு எங்கண்ணா இப்போ அன்னைக்கு ரோட்ல தான் தங்குற மாதிரி இருக்கும். இடிச்சிட்டாங்க அன்னைக்கு அவங்க இல்ல அது சொல்றோம். நம்ம ஓட்டேரியிலே இப்போ இடிச்சாங்க. இடிக்கும் போது பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, அதுல ஓலை கோட்டா போட்டுங்க சொல்லிட்டு